என்னங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தேன்? நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். சனினே உன்னை போய் கேட்டேன் பாரு. போ புள்ள ஆயிருந்துருச்சு, போய் கழுவி விடு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிம்மதியா இருந்தேன். நம்மள நிம்மதியா யோ 2 ரூபா காமெடி இந்தாயா. பெருமாள் கோயில் பிரசாதம் லட்டு. லட்டா? வேணாம் வேணாம். இதே புரட்டாசி மாசம் நான் விருதம். எது புரட்டாசி மாசம் விரதமா? புரட்டாசி மாசத்துக்கு லட்டுக்கு என்னையா சம்பந்தம்? அம்மா, உலகத்திலேயே பெரிய பணக்கார கோயில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில். ஆமா, அந்த கோயில் லட்டுலேயே மாட்டுக்கறி கொழுப்பை கலக்குறாங்களா? இது சும்மா லோக்கல் பெருமாள் கோயில். என்னையா சொல்ற? நாய்க்கறி கொழுப்பு கலக்குறாங்களோ என்ன கொழுப்பு கலக்குறாங்க? சி 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 எடு எடு. நீ சாப்பிடியா? யோ 2 ரூபா காமெடி, எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட வாயனா. என்ன ஹாஸ்பிட்டல் உள்ள விட்டு நீ என்ன எங்க வந்து நின்றுட்டு இருக்க? யோ பரவாக்க, நான் என்ன பேசினே இருக்கிறேன், நீ என்ன லூஸ் மாதிரி சிரிச்சுனே இருக்கிற? நடந்தது நினைச்சேன், சிரிச்சேன். அப்படி என்ன நடந்துச்சு? நான் அழகா இருக்கிறேன்னு ஒரு நர்ஸ் எனக்கு முத்தம் கொடுத்துச்சு. எது? நர்ஸ் முத்தம் கொடுத்தா? இருடா வரேன். நான் பிறந்தப்ப அழகா இருந்தேன்னு ஒரு நர்ஸ் முத்தம் கொடுத்துச்சுமா, அதை நினைச்சு பார்த்தம்மா. அதானே பார்த்தேன். கட்டின பொண்டாட்டி நானே உனக்கு முத்தம் கொடுத்ததில்ல, இதில் நர்ஸு முத்தம் கொடுக்குதாமே நர்ஸு. பொம்பளை வெறி பிடிச்சி அலையிற. வீட்டுக்கு வா, உனக்கு சோத்தில் விஷம் வைக்கிறேன். ஹலோ, என்ன போடலாம் பண்ணினுங்கிற? இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியல. எந்த இடத்துக்கு? இதயத்துக்கு. நீயே விஜய், பாலாஜி, சிவா, அன்றில், மேகா, யாத்விக்கு இவங்க கிட்டலாம் வழி கேளு, கரெக்டாக சொல்லுவாங்க. ஏமா, நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன வேணான்னு சொன்னியாம? ஆமாயா, உன்னை பிடிக்கலன்னு கடைசி வரைக்கும் பிடிவாதமாகவே இருந்தேன். எங்கள் அம்மா தான் என் மனசை மாற்றி உனக்கு கட்டி வச்சிருச்சு. இல்லைனா ஒரு டாக்டரையோ கலெக்டரையோ கல்யாணம் பண்ணின்னு நிம்மதியாக இருந்துனுப்பேன். அம்பானி பையன் விட்டுட்ட? நீ சொன்னா நம்மாட்ட. அம்பானியே என்னை பொண்ணு கேட்டு வந்தார். எங்கள் அப்பா தான் தூரமாக்குதுன்னு வேணான்ட்டாரு. இல்லைனா அம்பானி வீட்டில் மருமகளாக இருந்திருப்பேன். தப்பிச்சாண்டா அம்பானி. சரி, அந்த கர்மெல்லாம் கிடக்கட்டும். என்ன எதுக்கு நீ வேணான்னா? உன் பல்லெல்லாம் சந்து சந்தா இருக்குதுன்னா உன்னை வேணான்னு. சி கருமு. அப்புறம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, சும்மாரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன சிரிக்கவா போகிறான், பல்லெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி உன்னை என் தலையில் கட்டி வச்சிட்டாங்க. நேற்று நைட்டு அழகா சூப்பரா லட்சணமா ஒரு பொண்ணு என் கனவுல வந்துச்சுமா. அந்த பொண்ணு உன் கனவுல தனியா வந்திருக்குமே? இப்படிமா கரெக்டா சொல்ற? அந்த பொண்ணோட புருஷன் தான் நேற்று நைட்டு என் கனவுல வந்தானே. ஹலோ, நாளைக்கு லவ்வர்ஸ் டே. நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், உனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், நீயும் திருப்பி எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிற. அதை விட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் வீட்டில் இருப்பான், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, என் மாமியாருக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு சொன்னேன். கையில் டூல்ஸ் இருக்குது. நாளைக்கு லவ்வர்ஸ் டே உனக்கு கடைசி டே ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் போகிறேன். மாமா உனக்கு ரோஸு கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டு வரேன். நாளைக்கு லவ் பண்ணுறோம். ஏமா, இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊர் பொண்ணுகள்கிட்ட போய் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எல்லா பொண்ணுங்களும் சேம் டு யூன்னு சொன்னிச்சு.
அதுக்கே இன்னைக்கு லவர்ஸ் டே. சரி, அதே மாதிரி எல்லா ஊர் பொண்ணுங்கள்ட்டையும் போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா சேம் டு யூன்னு சொல்லுமா? ஏன்டா புறம்போக்கு, கல்யாணம் ஆகி 2 புள்ள இருக்கு உனக்கு. உனக்கு காதல் கேக்குதா? காதல் வீட்டு பக்கம் வந்துடாத, சோத்துல விச வச்சிருவேன். மா, என்னையா 2 ரூபா காமெடி? நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த மாசத்தோட 3 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. அதுக்கு அதான் நான் 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். அப்பாடா, நானும் அதை தான் நினைச்சேன். எனக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. ஒரு கதா தரி பாடி தரி சொல்லு. பேபி, இந்த லவர்ஸ் டேக்கு நீ நானும் ஏற்காடு போறோம். எது ஏற்காடா? இது சாதாரணமா ஏற்காடு போலான்னு சொல்ற? எங்க வீட்டுல விட மாட்டாங்க. பேபி, ரூம் வேற புக் பண்ணிட்டேன் பேபி. எது ரூமா? ஏய், என் குடும்பம் எல்லாம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லடா. என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கிற நீ? அதுவும் மெயின்லேண்ட் ரெசார்ட், ஏற்காடுல பெரிய ஹோட்டல். அப்படியா? ரூம் நம்பரு 202. டேய், அந்த ரூம் ஏன்டா புக் பண்ண? அந்த ரூம்ல ஏசியும் வேலை செய்யாது, டிவி ரிமோட்டும் இருக்காது. வேடா போன. சீ 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 சீ. ஹலோ பேபி, ஐ லவ் யூ. நீ இல்லாம நான் இல்லை. நீ எனக்கு அம்மா மாதிரி. எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். ஏண்டி, நேத்து 12 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருந்திருக்கிற. எவன்கிட்ட பேசிட்டு இருந்த? எவன்கிட்ட பேசுன? இப்ப நீ சொல்லுல, உங்க வீட்டுக்கு நான் வருவேன். என்ன மயிர் கப்பல் நீ லவ் பண்ண? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னா, 7000க்கு மேலே மதிப்புள்ள 3 gift பொருள் எங்கள் போட்டுக்கபிள்ட்ட சேனலுக்கு கிஃப்டாக வந்திருக்கு. ஒரு கிம்மல் 5400 ரூபா, ஒரு லைட் ஸ்டாண்ட் 1090 ரூபா, ஒரு மைக்கு 440 ரூபா. இந்த 3ஐயும் எங்கள் சேனலுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்குறாரு. அந்த நல்ல உள்ளம் யாருன்னா அருண்தாஸ். இவர் சொந்த ஊர் கும்பகோணம், சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறாரு. இதை எங்கள் சேனலுக்காக இவர் வழங்கியிருக்காரு. இவருக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த வீடியோ மூலயமா இவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஹாய் குமால்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் அருண்தாஸ், சவுதி அரேபியாவில் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீடியோலாம் டெய்லி பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்னும் டெய்லி நிறையா வீடியோ போடணும். உங்கள் வீடியோவுக்கும் இங்கே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் உங்ககிட்ட நிறையா தடவை எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எதுவும் இது வரைக்கும் வேணான்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த கிஃப்ட் மூலயமா உங்கள் சேனலுக்கு ஒரு க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறையா வீடியோ பண்ணணும். கொரோனா குமாரை கேட்டதாக சொல்லுங்கள். உங்கள் டீம் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டீம். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். பாய். ஸ்டாண்டு ரேட்டு